இல்ல அது மங்காத்தா டைம்ல ஆக்சுவலி வந்து எனக்கு எங்கேயுமே ஷூட் போயிட்டு இருந்தது. அப்ப எனக்கு ஃபோன்ல பிரபு அண்ணா சொன்னாரு, "ஏய் தல ஒரு பிரியாணி பண்ணி குடுத்தாருடா." ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பிரியாணி ரொம்ப பிடிக்கும்டா. சாப்பிடும்போதே எனக்கு உன் ஞாபகம் வந்துடுறா. "நீ மிஸ் பண்ணிட்ட" அப்படின்னு சொன்னாங்க. "ஓ! அப்படியா? என்னண்ணா இப்படி சொல்றீங்க?" ஆமா அவரே குக் பண்ணாரா. அதுல இன்ச் சால்ட் எல்லாமே அவரு தான் போட்டாரு. எதுவுமே வெளியில இருந்து யாருமே போடல. அவரே போட்டு அவரே குக் பண்ணி குடுத்தாரு அப்படின்னா. Full எவ்ரிதிங். ஆமா. ஓகே. என்ன அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டோம். சடனா ஒரு நாள் கால் பண்ணி பிரபு அண்ணாக்கு பர்த்டே. ஸோ ஷூட்டிங்ல தான் இருக்காரு. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப நாங்க எல்லாருமே போனோம் ஆக்சுவலி. நானும் சிம்பு எல்லாருமே வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போனோம். கேக் கட் பண்ணோம், பேசணும்னா இப்போ அண்ணன்கிட்ட கேட்டோம்னா அந்த மாதிரி பிரியாணி பண்ணி கொடுத்தீங்களாமே. ஆமாண்ணா 45 மினிட்ஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீமுக்குவே பிரியாணி பண்ணி கொடுத்தாரு. அன்னைக்கு நான் சாப்பிட்டேன் அந்த பிரியாணி. அப்படியா? ஓ மை காட் அப்படி இருந்தது. நம்ம அதுக்கு முன்னாடி நிறைய கேள்விப்பட்டோம் வெளியில இருந்து. பட் அது அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி ஒரு விஷயம் பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணும். இல்ல அந்த அளவுக்கு ரீச் பண்ணாது. பட் இதை நான் என்ன யோசிச்சுட்டு போனோனோ அதே மாதிரி இருந்தது அந்த